சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். பரிசுத்தர் 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 பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். கர்த்தர் நல்லவர் 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 நல்லவர். ஆண்டவரே நல்லவர் 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 நல்லவர். உமக்கே மகிமை உமக்கே மகிமை. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ராஜா. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஆண்டவரே ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த மே மாதம் 1வது பரிசுத்த ஆராதனை காலை பொழுதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கடந்த 4 மாதங்கள் உம்முடைய கிருபையில் எங்களை மறைத்து கொண்டதற்காய் நன்றி 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 தகப்பனே நன்றி. நீர் 4 மாதங்கள் ஏராளமான நன்மைகள் எங்களுக்கு செய்தீரப்பா. இதோ இந்த மாதம் நன்மையின் ஆண்டாய் நன்மையின் மாதமாய் எங்களோடு கூட இருக்கிற காய் ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்லவரே ஸ்தோத்திரம் நல்லவரே ரட்சகரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீதியின் வலக்கரத்தால் தாங்குகிற தேவனே, நானே நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பபா சபை மக்களுக்காய் ஸ்தோத்திரம், சபை பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆராதனைக்கு புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. நீங்க கொண்டு வருகிற புதிய குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். புதிய குடும்பங்கள் ஆண்டவரை பற்றி கொள்ளும்படியாய் விடுதலையாக்கி கொண்டு வரும் பரிசுத்த ஆவியானவரே எங்கள் நடுவில் அசைவாடும், எங்கள் நடுவில் அசைவாடும். உடைய பிரசன்னத்தை எங்கள் நடுவில் ஊற்ற வேண்டும் என்று செபிக்கிறப்பா. உடைய கிருபை வெளிப்பட வேண்டும் என்று செபிக்கிறப்பா. ஆசீர்வதிக்கணுமே ஆசீர்வதிக்கணுமே அப்பா. வார்த்தையில ஜீவன் உண்டு, வார்த்தை வெளிப்படணும், அபிஷேக ஆராதனை வெளிப்படணும். ஜன ஒரு மனமாய் தேவனை ஆராதிக்கணும் ஆண்டவரே. எல்லா அந்தகாரத்தின் கிரிகள் அழியணும்ப்பா. சாத்தானுடைய வல்லமைகள் தவிர்க்கப்படட்டும். எல்லா வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் அப்புறப்படுத்தி செபிக்கிறோம். எல்லா தேசாதிபத்திய வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் அப்புறப்படுத்தி செபிக்கிறோம். அதிகாரங்களை துரத்தனம் பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வெளியேற்றி செபிக்கிறோம். தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கட்டும். இந்த வழி நடுகிலும் கர்த்தருடைய தூதர்கள் நிற்கட்டும். தேசத்தை கர்த்தருடைய மகிமை மூடட்டும். ஜனங்களை கொண்டு வாரும் ஆவியானவரே. மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வாரும் எங்கள் மத்தியில. இந்த காலவேளை அந்த ஆராதனை கூடத்துக்குள்ளாய் பிரவேசிக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் மேலும் தேவ ஆவி ஊற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. கிருபை வெளிப்படணுமே, உற்சாகத்தின் ஆவியால் நிரப்பணுமே,
உற்சாகத்தின் ஆவினால் நிரப்பணுமே, தேவ ஆவினால் நிரப்பணுமே, தேவ அபிஷேகத்தால் நிரப்பணுமே, தெய்வீக கிருபையால் நிரப்பணுமே, ஆண்டோடைய மகத்துவம் வெளிப்படணுமே, அற்புதங்களை செய்யணும்ப்பா. இயேசுப்பா கிருபை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் பாடல்களை பாடி தேவனை ஆராதிப்போம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. உற்சாகமாக ஹalleluya, ஹalleluya. இந்த நுள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன் என்கிற பாடலை உற்சாகமாக பாடி அந்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. எந்த நுள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னலாமே இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னலாமே இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓ சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓ சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னலாமே இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னலாமே இயேசுவை பாடிடுவேன். நித்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே தாம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இமை பொழுதே தாம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னலாமே இயேசுவை பாடிடுவேன். ஆமென். அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னலாமே இயேசுவை பாடிடுவேன். எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமையானாரே.
பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் நாம் தஞ்சமையானாரே. அங்குமெங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்குமெங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாமே சுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாமே சுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தரை வருவாரே. களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தரை வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாமே சுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாமே சுவை பாடிடுவே. நித்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமையானாரே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமையானாரே. அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாமே சுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாமே சுவை பாடிடுவே. நித்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. நித்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. ஹல்லேலூயா. உற்சாகமாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதேங்கிற பாடலை உற்சாகமா பாடி அன்று நாமத்தை மகிமைப்படுத்த அவர் கரங்களை தட்டி அபிஷேகத்தோடு பாடி அந்நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே
நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகொலியது என்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகொலியது என்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார், கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, தெய்வ பிரசன்னத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே, நன்றி நன்றி ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கிறாராமே, இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கிறார். ஓடினாலும் நடந்தாலும் குறைவதில்லை, ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, நாம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகொலியில் என்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகொலியில் என்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆமே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கிறார், இளமை கழுகு போல
புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலோ நடந்தாலோ பலன் குறைவதில்லை. ஓடினாலோ நடந்தாலோ பலன் குறைவதில்லை. நாம் கட்ட செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. நாம் கட்ட செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கட்ட செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கட்ட செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உற்சாகமாக ஹல்லேலூயா. ஆமென். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. സാധു എന്നെ കൈവിടാതെ നാഥനെന്നു നടത്തിടുന്നു എன்கிறான் பாடலை உற்சாகமாக பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அபிஷேகத்தோடு பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம். സാധു എന്നെ കൈവിടാതെ നാഥനെന്നു നടത്തിടുന്നു. സാധു എന്നെ കൈവിടാതെ നാഥനെന്നു നടത്തിടുന്നു. അന്ത്യത്തോളം ചിറകടിയിൽ അവൻ കാത്തിടും തരയിൽ. അന്ത്യത്തോളം ചിറകടിയിൽ അവൻ കാത്തിടും തരയിൽ. ആപത്തിലും രോഗത്തിലും അവനാണ് നീക്കവയോ. ആപത്തിലും രോഗത്തിലും അവനാണ് നീക്കവയോ. സാധു എന്നെ കൈവിടാതെ നാഥനെന്നും നടത്തിടുന്നു. സാധു എന്നെ കൈവിടാതെ നാഥനെന്നും നടത്തിടുന്നു. കണ്ണുനീരും താഴ്വരയിൽ കരയുന്ന വേളകളിൽ. കണ്ണുനീരും താഴ്വരയിൽ കരയുന്ന വേളകളിൽ കൈവിടില്ല കർത്തനന്റെ കണ്ണുനീരെല്ലാം തുടയ്ക്കോ. കൈവിടില്ല കർത്തനന്റെ കണ്ണുനീരെല്ലാം തുടയ്ക്കോ. സാധുയോ എന്നെ കൈവിടാതെ നാഥനെന്നു നടത്തുന്നു. സാധുയോ എന്നെ കൈവിടാതെ നാഥനെന്നു നടത്തിടുന്നു. കൊടുങ്കാറ്റു തിരമാലയോ പടകിൽ വന്നടിക്കൂ. കൊടുങ്കാറ്റു തിരമാലയോ പടകിൽ വന്നടിക്കൂ. നേരമേന്റെ ചാരയുണ്ട് നാഥനെന്നു വല്ലഭനാ. നേരമേന്റെ ചാരയുണ്ട് നാഥനെന്നു വല്ലഭനാ. സാധുയോ എന്നെ കൈവിടാതെ നാഥനെന്നു നടത്തിടുന്നു. സാധുയോ എന്നെ കൈവിടാതെ നാഥനെന്നു നടത്തിടുന്നു. വിണ്ണില് എന്റെ വീടൊരുക്കി വേഗം വന്നിടും പ്രിയനായി. വെണ്ണില് എന്റെ വീടൊരുക്കി വേഗം വന്നിടും പ്രിയനായി. വേല ചെയ്ത് നാക്കത്തിത്ത് വീട്ടിൽ ചേരു ഞാനൊടുവിൽ. വേല ചെയ്ത് നാൾക്കത്തിത്ത് വീട്ടിൽ ചേരു ഞാനൊടുവിൽ.
സാധുയോ എന്നെ കൈവിടാതെ നാഥനു നടത്തിടുന്നു സാധുയോ എന്നെ കൈവിടാതെ നാഥനു നടത്തിടുന്നു സാധുയോ എന്നെ കൈവിടാതെ നാഥനു നടത്തിടുന്നു കൊടുങ്കാറ്റും തിരമാലയോ പടകിൽ വന്നാഞ്ഞടിക്കൂ കൊടുങ്കാറ്റും തിരമാലയോ പടകിൽ വന്നാഞ്ഞടിക്കൂ നേരമേ എൻ്റെ ചാരയുണ്ട് നാഥനു വല്ലഭനാ 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 സാധുയോ എന്നെ കൈവിടാതെ നാഥനു നടത്തിടുന്നു സാധുയോ എന്നെ കൈവിടാതെ നാഥനു നടത്തിടുന്നു കണ്ണുനീര് താഴ്വരയിൽ കരയൂ വന്ന വേളകളിൽ കണ്ണുനീര് താഴ്വരയിൽ കരയൂ വന്ന വേളകളിൽ കൈവിടില്ല കർത്തനന്റെ കണ്ണുനീരെല്ലാം തുടയ്ക്കൂ കൈവിടില്ല കർത്തനന്റെ കണ്ണുനീരെല്ലാം തുടയ്ക്കൂ സാധുയോ എന്നെ കൈവിടാതെ നാഥനു നടത്തിടുന്നു സാധുയോ എന്നെ കൈവിടാതെ നാഥനു നടത്തിടുന്നു വെണ്ണില് എൻ്റെ വീടൊരുക്കി വേഗം വന്നിടും പ്രിയനാ വെണ്ണില് എൻ്റെ വീടൊരുക്കി വേഗം വന്നിടും പ്രിയനാ വേല ചെയ്ത നാൾ കത്തിത് ചേരു ഞാനോട് വേല ചെയ്ത നാൾ കത്തിത് വീട്ടിൽ ചേരു ഞാനോട് വേല ചെയ്ത നാൾ കത്തിത് വീട്ടിൽ ചേരു ഞാനോട് വേല ചെയ്ത നാൾ കത്തിത് വീട്ടിൽ ചേരു ഞാനോട് യേശു മകോന്നതനെ മകോന്നതനെ വേഗം കാണാ മൽ പ്രേമ കാന്തനെ കാണാ യേശു മകോന്നതനെ മകോന്നതനെ വേഗം കാണാ മൽ പ്രേമ കാന്തനെ കാണാ സുന്ദര രൂപനെ ഞാൻ ഈ വേഗമതിൽ വേഗം കാണാ മൽ പ്രേമ കാന്തനെ കാണാ സുന്ദര രൂപനെ ഞാൻ ഈ വേഗമതിൽ വേഗം കാണാ മൽ പ്രേമ കാന്തനെ കാണാ കഷ്ടതയേറെ സഹിച്ചവരോ കല്ലേറടിയിടിക്കൊണ്ടു മരിച്ചവരുണ്ട് മഷികായുടെ വാഴുവനാട്ട് കഷ്ടതയേറെ സഹിച്ചവരോ കല്ലേറടിയിടിക്കൊണ്ടു മരിച്ചവരുണ്ട് മഷികായുടെ വാഴുവനാട്ട് യേശു മകോന്നതനെ മകോന്നതനെ വേഗം കാണാ മൽ പ്രേമ കാന്തനെ കാണാ യേശു മകോന്നതനെ മകോന്നതനെ വേഗം കാണാ മൽ പ്രേമ കാന്തനെ കാണാ പൊന്മണി മാലയവം എനിക്കു തരൂ സുപ്രഭാതം നാഥനെ ധരിപ്പിക്കുവാൻ പൊന്മണി മാലയവം എനിക്കു തരൂ സുപ്രഭാതം നാഥനെ ധരിപ്പിക്കുവാൻ കണ്ണുനീരാകെ ഒളിഞ്ഞിടുമേ ആയിരമാണ്ട് വസിക്കും അവരുടെ നാട്ടിൽ എനിക്കായൊരുക്കിയ വീട്ടിൽ കണ്ണുനീരാകെ ഒളിഞ്ഞിടുമേ
ആയിരമാണ്ടു വസിക്കും അവരുടെ നാട്ടിൽ എനിക്കായൊരു കിയ വീട്ടിൽ യേശു മകുന്നതനെ മകുന്നതനെ വേഗം കാണാം പ്രേമ തന്നെ കാണാം യേശു മകുന്നതനെ മകുന്നതനെ വേഗം കാണാം പ്രേമ തന്നെ കാണാം പകലില്ല അവിടെ പ്രസ്തോഭിതമായൊരു നാട് നാലു ജീവികൾ പാടും അവിടെ പകലില്ല അവിടെ പ്രസ്തോഭിതമായൊരു നാട് നാലു ജീവികൾ പാടും അവിടെ ജീവജല നദി പൂണ്ടവിടെ ജീവമരങ്ങളുമായി നിലകൊണ്ടൊരു ദേശം നല്ലൊരു ഭുവന ദേശം ജീവജല നദി പൂണ്ടവിടെ ജീവമരങ്ങളുമായി നിലകൊണ്ടൊരു ദേശം നല്ലൊരു ഭുവന ദേശം യേശു മകുന്നതനെ മകുന്നതനെ വേഗം കാണാവൽ പ്രേമ തന്നെ കാണാം യേശു മകുന്നതനെ മകുന്നതനെ വേഗം കാണാവൽ പ്രേമ തന്നെ കാണാം ഹല്ലേലൂയ യേശു മകുന്നതനെ മകുന്നതനെ വേഗം കാണാവൽ പ്രേമ തന്നെ കാണാം യേശു മകുന്നതനെ മകുന്നതനെ വേഗം കാണാം പ്രേമ തന്നെ കാണാം പൊന്മണി മാലയവ എനിക്കു തരും ശുക്രവസ്ത്രം നാഥനെ ധരിപ്പിക്കുവാൻ പൊന്മണി മാലയവ എനിക്കു തരും ശുക്രവസ്ത്രം നാഥനെ ധരിപ്പിക്കുവാൻ കണ്ണുനീരാകെ ഒഴുകിടുമേ ആയിരമാണ്ട് വസിക്കും അവരുടെ നാട്ടിൽ എനിക്കായൊരു കിയ വീട് കണ്ണുനീരാകെ ഒഴിഞ്ഞിടുമേ ആയിരമാണ്ട് വസിക്കും അവരുടെ നാട്ടിൽ എനിക്കായൊരു കിയ വീട് യേശു മകുന്നത ഹല്ലേലൂയ മകുന്നതനെ വേഗം കാണാവൽ ചൂടവരന്തല വൈടവരന്തോ യേശു മകുന്നതനെ മകുന്നതനെ വേഗം കാണാവൽ പ്രേമ തന്നെ കാണാം യേശു മകുന്നതനെ മകുന്നതനെ വേഗം കാണാവൽ പ്രേമ തന്നെ കാണാം യേശു മകുന്നതനെ മകുന്നതനെ വേഗം കാണാം പ്രേമ തന്നെ കാണാം പകലില്ല അവിടെ പ്രസോഭിതമായൊരു നാട് നാലു ജീവികൾ പാടും അവിടെ പകലിൽ അവിടെ പ്രസോഭിതമായൊരു നാട് നാലു ജീവികൾ പാടും അവിടെ ജീവജല നദി പൂണ്ടവിടെ ജീവമരങ്ങളുമാ നിലകൊണ്ടൊരു ദേശം നല്ലൊരു ഭുവന ദേശം ജീവജല നദി പൂണ്ടവിടെ ജീവമരങ്ങളുമാ നിലകൊണ്ടൊരു ദേശം നല്ലൊരു ഭുവന ദേശം യേശു മകുന്നതനെ മകുന്നതനെ വേഗം കാണാവൽ പ്രേമ തന്നെ കാണാം ഹല്ലേലൂയ യേശു മകുന്നതനെ മകുന്നതനെ വേഗം കാണാവൽ പ്രേമ തന്നെ ആമേൻ 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 ഓരി ബല 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 വൈടവരന്തോ കരകളെ തടി അഭിഷേകത്തോട് ഹല്ലേലൂയ ഓരി മരന്തല വൈടവരന്തല വൈഷ്ണവരേ ചൂടവരത്തി വൈടവരത്തി ഹല്ലേലൂയ ഓരിക ബല വൈശകരഗരഗതിയാനോ അതുര ബല വൈശകൽ വൈടവരഗതിയേ
ஹalleluya ஹalleluya. ஒரு புதிய மாதத்தை தந்த தேவனுக்கு நன்றி பலிகளை ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கலாமே. ஓரிக வல்லமை சகல் பைடவரகதகரியா. இந்த பகல் கால வேளை அவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய வேளை. ஓரிக வல்லமை சகரகதியா, அவரை துதிக்க வேண்டிய வேளை. ஓரிக வல்லமை சகரகதகரியா. கடந்த மாதம் முழுவதும் ஓரி வல்லமை சகரகதியே கண்மணி போல பாதுகாத்தீரே. ஓரி வஷகல் பைடவரகதியா, பேராபத்திலிருந்து விடுதலை எடுத்து தந்த தேவனே. ரீபலவை சகல் பைடவரகரகதியா, அதுரபலவை சந்தனா ரீபலவை சகல் பைடவரகதியா. எங்களுக்கு ஒத்தாசை வரு பருவதோ நீர் எங்களுக்கு ஒத்தாசையாக இருந்து நீர் நடத்தி வந்தீரே. ஹalleluya. ஓ ரிகபலவை சகரகதியா, அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவர் செய்த உபகாரங்களை நினைத்து ஓ ரிகபலவை சகல் பைடவரகதியா. ஒன்றுமில்லாமல் இருந்த போது ஓ ரிகபலவை சகரகதியா, ஆண்டவரே நீர் எங்களுக்கு நன்மைகளை தந்தீரே. ஓ ரிகபலவை சகரகதியா, ஆச்சரியமாய் நடத்தி வந்தீரே, அதிசயமாய் நடத்தி வந்தீரே. ஓ ரிபா சகரகரகதியா. கரங்களை தட்டி அபிஷேகத்தோடு 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 ஹalleluya. ரிகவனவை சந்தனான வைடாரகவலவை சகல் பைடவரகதியா, உடவலவை சகலவலவை சந்தனான ரிகவலவை சந்தனான பைடவரகதியா. ஹalleluya ஹalleluya. பகலில் மேக ஸ்தம்பமோ ராத்திரி அக்கினி ஸ்தம்பமோ நிறங்களை நடத்தினீரே. ஹalleluya அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் உள்ள கரங்களை பிடிச்சு நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. முகத்தில் சிரித்து கொண்டு கேளுங்களேன், நல்லா இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேளுங்க. ஹல்லேலூயா. நிறைய பேருடைய முகத்தில் எல்லாம் கவலை தெரியுது. பிரைஸ் தி லார்ட். சிலவங்களுக்கு பெண்ணு கட்டாத கவலை, சிலவங்களுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணி கொடுக்கலையேன்னுல கவலை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்படி பலருக்கும் பல கவலை. ஆமென். நீட் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு எக்ஸாம் எழுத போகிறோம்ல கவலை. ஹல்லேலூயா. பரவாயில்ல, எல்லாரும் ஆளுக்கு ஒரு கவலையை சுமந்துட்டு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் எல்லா கவலையும் இந்த கால வேளையில் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீட் எக்ஸாம் எழுத போகிறவங்க இருக்கிறாங்க. ஆராதனை கடைசியில் அவங்களுக்கு ஜெபம் பண்ணும். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் ஜீவிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்முடைய கர்த்தர் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. ஓகே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். உபாகமம் 31ஆம் அதிகாரம் அவருடைய 8ஆம் வசனம். உபாகமம் 31ஆம் அதிகாரம் அவருடைய 8ஆம் வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னை கைவிடவே மாட்டார். நீ கலங்கவும் திகைக்கவும் செய்யாதே என்று மோசே பக்தன் தனக்கு பின்னாய் வருகிற ஜனத்தோடும் தனக்கு பின்பு ஊழியம் செய்ய போகிற யோசுவாவோடும் சொன்ன வார்த்தை அது. ஹல்லேலூயா. பாருங்க, நான் இந்த கால வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட கொண்டு வர வசனத்தை எழுதும்போது ஆண்டவர் சொன்ன சூழ்நிலைகளுக்கு பின்னாலே, நம்முடைய மோசமான சூழ்நிலைகளுக்கு பின்னாலே நம்மை கவனித்து கொண்டே இருக்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நான் சொல்ல விரும்புகிற காரியம். நான் அந்த வேதத்தை தியானித்து கொண்டிருக்கும் போது நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். சில நேரங்களிலே பிரச்சனைகள் பெரிதாக இருக்கும், சூழ்நிலை பயங்கரமானதாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம கவனிக்கிறதை விட
நம்மை நேசிக்கிற நம்முடைய ஆண்டவர் ஒருவர் அதை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நாம் கவனிக்கிறதை விட அந்த பிரச்சனை, அந்த சூழ்நிலையை நம்மை நேசித்து நடத்துகிற கர்த்தர் ஒருவர் அழகாக கவனித்து கொண்டு வருகிறார். அதான் ஆச்சரியப்படுகிற உண்மை. அல்லேலூயா. நான் அந்த உண்மையான சம்பவங்களை சிலவற்றை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அவருடைய 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் சொன்னார். பயப்படாதே. அல்லேலூயா. எந்த காரியம் நடந்த பிறப்பு தெரியுமா? தன்னுடைய சகோதரனாயிருக்கிற லோத்து குடியிருந்த பட்டணத்தை அந்நிய ராஜாக்கள் வந்து யுத்தம் பண்ணி அவர்களை முழுவதுமாய் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு கொண்டு சென்று விட்டார்கள். லோத்தும் அவனுடைய மனைவியும் அவனுடைய பிள்ளைகளும் அவனுக்கு உண்டான எல்லாம் சிறையாக கொண்டு போகப்பட்டது. இதை கேள்விப்பட்ட ஆபிரகாம் அந்த தண்டை பின்தொடர்ந்து போய் அவர்களோடு யுத்தம் பண்ணி அதை ஜெயித்து அவர் திரும்பி வந்தார். திரும்பி வந்த பிற்பாடு நல்லா கவனிச்சுக்கணும், போகும்போதோ வரும்போதோ யுத்தம் நடக்கும் போதோ ஒன்றும் கத்தரங்க தென்படலை. அந்த யுத்த வேளையிலே கத்தர் தென்பட்டு ஆபிரகாமே நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லலை. அந்த யுத்தத்துக்கு போகிற நேரத்திலும் சொல்லலை, யுத்தத்தில் ஜெயிச்ச நேரத்திலும் சொல்லலை, திரும்பி வர்ற நேரத்திலும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டு பயப்படாதே பயப்படாதே, நீ போ, நான் வரேன், நீ போ, நான் வரேன்னெல்லாம் சொல்லலை. எல்லா சூழ்நிலையும் முடிஞ்சு அவரை வெற்றியடைய வச்சு அவரை ஜெயவாளியாய் வைத்து எல்லாம் முடிந்த பிற்பாடு அன்று இரவுல கர்த்தர் தரிசனமாகி சொல்லுகிறார், ஆபிரகாமே நீ என்ன செய்யாதே, பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய கேடகமும் பலனுமா இருக்கிறேன். அப்போ நான் ஆராய்ந்து பார்க்கும்போது, வசனத்தை தியானிக்கும் போது, ஆபிரகாம் இங்கிருந்து யுத்தத்துக்கு புறப்பட்டது முதல் யுத்த நேரம் முடிந்து சத்துருக்களையும் எதிரிகளை எல்லாம் நிர்மூலமாக்கி தன்னுடைய சகோதரனின் குடும்பத்தையும் திரும்ப கொண்டு வருகிற வரைக்கும் ஆபிரகாமோடு கூட இருந்தது யாரு? நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிற கர்த்தர் கூட இருந்தார். நம்ம நினைப்போம் சூழ்நிலையில நம்மோடு கூட யாரும் இல்லை, நாம் தனித்து விடப்பட்டிருக்கிறோம் நம்ம நினைப்போம். ஆனா அது அப்படி கிடையாது. சூழ்நிலைக்கு உள்ளாய் புகுந்து கிரியை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய எல் ஷடாய் தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அது ஆச்சரியப்படுகிற ஒரு உண்மை. ஆமென். சூழ்நிலை நமக்கு மோசம்தான், ரொம்ப மோசம்தான் சூழ்நிலை. நினைச்சு பார்த்தா சூழ்நிலை சகிக்க கூடாதது கூட இருக்கலாம். ஆனா அந்த சூழ்நிலையில வெற்றி தருகிறவர் நம்முடைய தேவனா இருக்கிற கர்த்தர். அவர் கூட இருந்தவர், கூட வருகிறவர், கூடயே இருந்தார். எல்லா சூழ்நிலையிலும் கூட இருந்தார். ஆனா நம்ம என்ன செய்யல, அந்த பற்றி புரிஞ்சுக்கல. அதான் விஷயம். நம்ம ஆண்டவர் கூட இருந்ததை நம்ம புரிஞ்சுக்கல, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறத புரிஞ்சுக்கல. அதனால நமக்குள்ள என்ன உண்டாகுது? பயம் உண்டாகிறது, திகில் உண்டாகிறது, கலக்கம் உண்டாகிறது, சில நேரங்களில் சந்தேகம் வந்து விடுகிறது, சில நேரங்களில் தாங்கக்கூடாத வேதனை வந்து விடுகிறது. அதனால என்ன வாயில வர்றதெல்லாம் நம்ம பிதட்டுகிறோம். பிரைஸ் தி லார்ட். பயம், இந்த காய்ச்சல் ஓவரான, இந்த டைபாய்டு காய்ச்சல் ஓவர் ஆகும்போது வாயில் என்னென்ன நாட்டுவாங்களாம். பிரைஸ் தி லார்ட். வந்ததும் வராதெல்லாம் பேசுவாங்களாம். பிரைஸ் தி லார்ட். இதே போல பயம் அதிகரிக்குமா நம்ம என்ன செய்வோம்? எதையாவது பேசிடுவோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆனா சூழ்நிலையில கர்த்தர் இருக்கிறார். அவர் கர்த்தருடைய பிள்ளைகளை கைவிட்டு கொண்டு வெளியே போக மாட்டார். ஹல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதே இல்லை.
ஒரு ஆமென் சொல்லுங்க. அடுத்து பாருங்க, ஆதியாகமம் 26:24 அவருடைய மகனாயிருக்கிற ஈசாக்கோடு கர்த்தர் சொல்ற வார்த்தையை பாருங்க. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனம். இப்ப ஈசாக்கு இடத்துல வருகிறார். ஈசாக்கு இதே போல ஒரு சூழ்நிலை வருகிறது. ஈசாக்கு ஒரு தேசத்துல குடியிருக்கிறான். அங்கே விதை விதைத்தான், 100 மடங்கு பலனடைந்தான். அதற்கு பிறகு விசாலமாய் விதை விதைப்பதற்காக நிறைய துறவுகளை வெட்டுகிறான். ஆனா அந்த துறவுகளை எல்லாம் பெலிஸ்தர்கள் மூடிக்கொண்டே வருகிறார்கள். கடைசியில இன்னொரு துறவை வெட்டுகிறார்கள். அதை குறித்து ஒரு வாக்குவாதம் பண்ணவில்லை. அந்த துறவை வெட்டி முடிஞ்சு அங்க சுரக்கும் நீரூற்று காணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அதை குறித்து பெலிஸ்தர்கள் வாக்குவாதம் பண்ணாததினாலே அதற்கு ரெகோபத் என்று பெயரிட்டு கர்த்தர் இப்பொழுது நம்மை பலுகச் செய்கிறார் என்று சொல்லி அந்த சூழ்நிலை அங்கே முடித்துக் கொள்ளுகிறான். ஆனால் இதெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் அன்றைய இரவு அவனுக்கு தரிசனமாகி, ஈசாக்கு அங்கே துறவுகளை வெட்டும் போதும் கர்த்தர் கூட இருக்கிறார். அந்த துறவுகளை பெலிஸ்தன் மூடிக்கொண்டே வருவதையும் கர்த்தர் காணுகிறார். பெலிஸ்தன் ஒவ்வொரு துறவாய் மூட, இவர்கள் அடுத்த துறவை வெட்ட, இவர்கள் அடுத்த துறவை வெட்ட, பெலிஸ்தர்கள் அதை மூட, ஈசாக்கு எவ்வளவு வேதனை இருக்கும் பாருங்க, எவ்வளவு மனதுயரம் இருந்திருக்கும். ஆனாலும் பொறுமையாக அடுத்த துறவுகளை வெட்டி 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 கடைசியில் அவர்கள் வாக்குவாதம் பண்ணாத துறவை தனக்கென்று ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் இப்பொழுது நம்மை பலுகச் செய்கிறார் சொல்லி அதுக்கு ரெகோபத் என்று பெயரிட்டு அங்கே அந்த சூழ்நிலையை முடித்து கொண்டு அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது கர்த்தர் இறங்கி வந்து சொல்லுகிறார், ஈசாக்கே நீ என்ன செய்யாதே, பயப்படாதே, நான் தகப்பனாயிருக்கிற ஆபிரகாமின் தேவன். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு ஏதாவது புரியுதா? உங்களுக்கு ஏதாவது புரியுதா? புரியுறவங்க மட்டும் கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இழப்புகள், தோல்விகள், நஷ்டங்கள், ஏமாற்றங்கள் எல்லாம் வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் பயந்து விடாதிருங்கள். அதுக்கு பின்னால கர்த்தர் இருக்கிற, பயப்படாதீங்க. உங்க தொழில்கள், வியாபாரங்கள், நன்மைகளுக்கு பின்னால கர்த்தர் அந்த சூழ்நிலை எல்லாம் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். உங்களுடைய சத்துருக்கள் உங்களோட போராடுவதும், உங்களுடைய சத்துருக்கள் உங்களுக்கு எதிராக நிற்பதும், உங்களுடைய சத்துருக்கள் நீங்கள் அழிய வேண்டும் என்று காத்து கொண்டிருப்பதும் எல்லாவற்றையும் ஆண்டவர் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையில நம்ம தனிமையாக விட்டுக்கொண்டு ஒதுங்கி விடவில்லை, அனாதையா விட்டுக்கொண்டு ஒதுங்கி போய்விடவில்லை. ஹல்லேலூயா. அவர் சொன்னாரே, உலகத்தின் முடிவு வரையும் இதோ சதா காலங்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் என்றைக்கும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பிரச்சனைகள் எல்லாம் நடக்கும்போ அவர் காணாம போயிடுறார். அந்த துறவு இவங்க வெட்டுறாங்க, அங்க ஆண்டவரை காணல. அந்த வெட்டின துறவை மற்றவங்க மூடுறாங்க, அப்பவும் ஆண்டவரை காணல. இன்னொரு துறவை வெட்டுறாங்க, அப்பவும் ஆண்டவர் அங்க காணல. அந்த துறவையும் அவங்க மூடுறாங்க, அதையும் ஆண்டவர் காண, அங்கேயும் ஆண்டவர் இல்லை. அப்போ காலங்கள் போகிறது, மாதங்கள் போகிறது, வருஷங்கள் போகிறது. அவங்க வெட்டி கொண்டே இருக்கிறாங்க, அவங்க இன்னொருத்தர் மூடிக்கொண்டே வருகிறார்கள். இவர்கள் நன்மையை காணுகிறார்கள், மற்றவர்கள் நன்மையை அழித்து கொண்டு வருகிறார்கள். அந்த சூழ்நிலையில் எல்லாம் கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அமைதியானவராகவே இருக்கிறார், பொறுமையானவராகவே இருக்கிறார். அவர் அங்கே காண முடியவில்லை. அந்த காண முடியாத அந்த நேரத்தில் தான் மனுஷர்களுக்கு அங்கலாய்ப்புகள் உருவாகிறது. அல்லேலூயா. வேதனை உருவாகிறது, புலம்பல்கள் உண்டாகிறது. ஆண்டவரே, நீ எங்கே இருக்கிறீர்? நீ எங்கே மறைந்து போயிருக்கிறீர்? ஏன் வெளிப்பட மாட்டோம் என்கிறீர்? ஏன் பேச மாட்டோம் என்கிறீர்? ஏன் நீ தலையிட மாட்டோம் என்கிறீர்? ஏன் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வர மாட்டோம் என்கிறீர்? அல்லேலூயா. ஆனால் மக்களே, எல்லாவற்றையும் ஒளிந்திருந்து கவனித்துக் கொண்டிருக்கிற கர்த்தர் எங்கேயும் போய்விடவில்லை. அல்லேலூயா. அவர் எங்கேயும் போய்விடவில்லை, அங்கேதான் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை விட்டு அவர் எங்கேயும் போய்விட மாட்டார்.
ஒரு பரிசுத்தவான் இப்படி சொன்னார், அவர் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக ஆண்டவர் தினசரி அவரோடு கூட நேரடியாக முகமுகமாய் பேசுவாராம். தான் செய்ய போகிற ஊழிய காரியங்கள், தன்னுடைய அழைப்பு, தன்னுடைய தெரிந்து கொள்ளுதல் எல்லாவற்றையும் பற்றியும் அவரோடு கூட பேசிக் கொண்டிருப்பாராம். இதெல்லாம் முடிந்த பிற்பாடு ஒரு ஊழியத்துக்கு வந்து ஊழியத்தை செய்ய ஆரம்பித்த பிற்பாடு சுமார் 8 ஆண்டுகள் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு சத்தத்தை கூட அவரால் கேட்க முடியவில்லையாம். ஒரு 8 ஆண்டுகள் அவரை காணவே முடியவில்லை. இவர் தேடுகிறார் தேடுகிறார் தேடுகிறார். அவர் எங்கேயோ போய்விட்டார் என்று இவர் எண்ணிக்கொண்டிருந்தார். அவரிடத்திலிருந்து பதிலே இல்லை. அவருடைய சத்தத்தை இவரால் கேட்கவே முடியவில்லை. இவர் சத்தத்தை கேட்க விரும்புகிறார், அவரோ பேச மாட்டோம் என்கிறார். இவர் அவரிடத்தில் உறவாண்டுகிறார், அவரிடத்தில் அவரை ஆராதிக்கிறார், அவர் கொடுக்கிற எல்லா ஊழியத்தையும் செய்கிறார். ஊழியத்தில் பாடுகளை அனுபவிக்கிறார், நிந்தனைகளை அனுபவிக்கிறார், வேதனைகளை அனுபவிக்கிறார், கஷ்டங்களை அனுபவிக்கிறார். இந்த சூழ்நிலை மாறாதா என்று சொல்லி சூழ்நிலை மாற்றத்துக்காக ஆண்டவரை தேடுகிறார். ஆனால் ஆண்டவரோ காணாமற் போயிருந்தார். 8 ஆண்டுகள் அப்படி இந்த ஊழியத்தில் கிடந்தவரை வறுத்தெடுத்தாராம். அந்த 8 ஆண்டுகளுக்கு பிறகு மெதுவாய் அவர் இறங்கி வந்து மகனே என்று அழைத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்படி சில காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அப்படி சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஆமென். ஹல்லேலூயா. நாம் தேடுகிற காலம் வரும். அங்கலாய்ப்போட தேடுகிற சூழ்நிலைகள் வரும். நமக்கு அங்கலாய்ப்போட தேடுவோம், ஆண்டவரை எங்கப்பா இருக்கிறீங்க. அந்த சூழ்நிலையில தான் நம்ம என்ன செய்யணும் ஏது செய்யணும் தெரியாம தவிப்போம். கர்த்தரிடத்திலிருந்து பதில் ஒன்றும் வராது. கர்த்தரிடத்தில் விசாரிக்கலாம்னு போய் உட்காருவோம், உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுவோம், ஆனா பதில் வராது. 7 நாள் உபவாசத்திலும் வராது, 21 நாள் உபவாசத்திலும் அவர் பதில் அளிக்க மாட்டார். பதிலே தெரியாது. நான் வேதனையில தவிப்போம். அல்லேலூயா. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? யாக்கோபே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 49:14 வாசிங்க. ஏசாயா 49:14. சீயோனே, கர்த்தர் என்னை சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அல்லேலூயா. பாத்தீங்களா? வசனத்தை சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். ஸ்கிரீன்ல சேர்ந்து வாசிங்க. ஹல்லேலூயா. அவள் மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன். பக்கத்துல கரங்களை இப்படி சொல்லுங்க. பெற்ற தாய் தன் பிள்ளையை மறந்தாலும், தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் கர்த்தர் நம்மை ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார், மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஏசாயா 43:1-2 வசனத்தை வாசிங்க. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன். பாருங்க, தண்ணீர்களை கடக்கும் போதும். அப்ப தண்ணீரை கடக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நல்லா கவனிச்சுக்கணும். ஆனா தண்ணீரை கடக்கும் போதும் கர்த்தர் யாரோட இருப்பார், நம்மோடு கூட இருப்பார். தண்ணீரை கடக்கும் போது நம்ம தவிப்போம், ஐயோ ஆண்டவர் யாருப்பா என் கூட வருவா, நான் மூழ்கிடுவேனோ, நான் நமிழ்ந்து போயிருவேனோ. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தண்ணீரை கடக்கும் போதும் நீ மூழ்கி என்ன செய்ய மாட்டாய், போக மாட்டாய். நீ ஆறுகளை கடக்கும் போது என்ன செய்ய மாட்டாய், மூழ்கி போக மாட்டாய். நான் உன்னோடு கூட இருப்பேன்.
அந்த சூழ்நிலையில கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு புரியுதா? நான் சொல்ல வர்றது புரியுதா ஐயா? நான் சொல்ல வர அந்த செய்தியோட ஜீவன் உங்களுக்கு புரியுதா? ஹல்லேலூயா. அந்த ஜீவன் உங்களுக்கு புரியணும். என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? பயப்படாதேன்னு சொல்றது இல்ல அந்த செய்தியோட ஜீவன். செய்தியோட ஜீவன் நாம் அங்கலாய்த்து கலங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையில், யாரும் இல்லை கர்த்தரும் கைவிட்டார் என்று நினைத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில், கர்த்தர் அங்கே அதுக்குள்ளாக சூழ்நிலைக்கு உள்ளாக இருக்கிறார் என்று சொல்ல வருகிறேன். கர்த்தர் நம்மை கவனித்துக் கொண்டு சூழ்நிலைக்கு உள்ளாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கைவிட்டு கொண்டு எங்கேயும் போய்விடவில்லை. அவர் விலகி ஓடிவிடவில்லை. நம்மை தனிமையாய் வெறுமையாய் விட்டு கொண்டு போய்விடவில்லை. ஹல்லேலூயா. சுமை தாங்கிய போல் அவர் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சுமந்து கொண்டிருக்கிறார். இது நமக்கு தெரியணும். என் மீட்பர் உயிரோடே இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். என் மீட்பர் உயிரோடே என் கூட இருக்கிறார்னு சொல்லுங்க. என் மீட்பர் உயிரோடே என் கூட இருக்கிறார். அவர் நம்மை தனிமையாய் விட்டு கொண்டு போய்விடவில்லை. Praise the Lord. Hallelujah. எத்தனையோ பிள்ளைகள் ஹாஸ்பிட்டல் ஐசியூ வார்டில் அநாதையாய் படுத்து கிடக்கும் போது அவங்க அழுது புலம்பி, ஆண்டவரே இங்க யாரும் இல்லையே கூட என்று சொல்லுகிற நேரத்தில் ஆண்டவர் அவர்களை வந்து நான் கூட இருக்கிறேன்னு சொன்ன காட்சிகள், சாட்சிகள் எல்லாம் கேட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நம்ம கூட யாரும் இல்லையேன்னு. ஆனா அப்படி இல்லைங்க. கர்த்தர் நம்மை விட்டு எங்கேயும் என்ன செய்யல, போய்விடல. பின்னால திரும்பி பாருங்க, ஆண்டவர் இருப்பார். ஹல்லேலூயா. சற்று வலப்பக்கம் திரும்பி பாருங்க, கர்த்தர் அங்கே இருப்பார். சூழ்நிலைக்கு உள்ளாக கர்த்தர் இருப்பார். சூழ்நிலைக்கு உள்ளாக. ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் என்ன செய்வதில்லை, புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது என்ன செய்ய மாட்டாய், வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அக்கினியில் நடக்கும் போது அக்கினி ஜுவாலை என்ன செய்யாது, உன்னை சேதப்படுத்த. அப்ப அக்கினியில நடக்க வேண்டி வரும். அல்லேலூயா. தண்ணீர்களையும் தாண்ட வேண்டி வரும், ஆறுகளையும் கடக்க வேண்டி வரும், தீயையும் தாண்ட வேண்டி வரும். ஆனா அந்த சூழ்நிலையில் எல்லாம் கர்த்தர் நம்மை தனிமையில் என்ன செய்யவில்லை, விட்டு கொண்டு ஓடிவிடவில்லை. கர்த்தர் நல்லவராய் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, ஆதியாகமம் 28:10 முதல் 15, 46:1 முதல் 4. இந்த 2 வேத பகுதிகளிலும் இவர்களுடைய பேரனாயிருக்கிற யாக்கோபிடத்தில் கர்த்தர் வருகிறார். ஹல்லேலூயா. யாக்கோபு தனிமையிலே தவித்து கலங்கி கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவரிடத்தில் தரிசனத்தில் சொல்லுகிறார், யாக்கோபே நீ கலங்காதே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யாக்கோபே நீ என்ன செய்யாதே, கலங்காதே. நீ எகிப்துக்கு போக பயப்படாதே. யோசேப்பு அவன் தன் கைகளால் உன் கண்களை என்ன செய்வான், மூடுவான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யாக்கோபையும் தேவன் என்ன செய்யவில்லை, தனிமையாய் விட்டு விடவில்லை. யாக்கோபையும் கர்த்தர் தனிமையாய் விட்டு கொண்டு எங்கேயும் போய்விடவில்லை. யாப்போக்கு நதியுடைய தீரத்தில் யாக்கோபு நடுராத்திரி கல்லை எடுத்து தலையணையாக வைத்துக் கொண்டு படுத்து கிடக்கிறான். கர்த்தர் அங்கே வருகிறார் அவனை கவனித்துக் கொண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம், எவ்வளவு நல்ல ஆண்டவரை நாம் சேவிக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நான்காவதாக 1 பேதுரு 3ஆம் அதிகாரம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8 முதல் சில வசனங்களை வாசிங்க. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும்
இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் இரக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளை விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. போதும், கரங்களை வைத்து சொல்லுங்களேன். யாராவது நமக்கு தீமை செய்கிறார்களா? யாராவது நமக்கு தீங்கு செய்ய விளைகிறார்களா? நமக்கு துரோகம் செய்கிறார்களா? நமக்கு அநீதி செய்கிறார்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் இருக்கிறது. கர்த்தர் உன்மேல் கண்ணை வைத்திருக்கிறார். அவர்கள் செய்கிற தீங்கை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்கள் செய்கிற அநீதியை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் பேசுகிற பேச்சை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீதிமானுக்கு விரோதமாய் அவர்கள் எடுக்கிற ஆயுதங்களை அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகையால் நீ பயப்படாதே, அவருடைய நிந்தனைகளுக்கு பயப்படாதே. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும், ஹலோ, அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடு வணக்கத்தோடு உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். நிந்தனைக்கு பயப்படாதிருங்கள், பயமுறுத்தலுக்கு பயப்படாதிருங்கள், மனுஷருடைய பயமுறுத்தலுக்கு கலங்காதிருங்கள். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய கர்த்தர் ஜீவிக்கிறார். நீதிமானுக்கு விரோதமாய் எந்த ஆயுதம் வாய்க்காது. நீதிமான்களுக்கு விரோதமாக எடுக்கிற ஆயுதங்கள் ஒரு நாளும் பலிப்பதில்லை. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஆகையால் கர்த்தருடைய ஜனம் பயப்படக்கூடாது. நிந்திக்கிறவர்கள் நிந்திக்கட்டும், தூஷிக்கிறவர்கள் தூஷிக்கட்டும், அவமானப்படுத்துகிறவர்கள் அவமானப்படுத்தட்டும், கற்களை எறிகிறவர்கள் கற்களை எறியட்டும், வேல் வாய்ச்சுகிறவர்கள் வேல் வாய்ச்சட்டும். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய பிள்ளை அதை கண்டு பயப்படாதே, அதை கண்டு கலங்காதே, அதை கண்டு சோர்ந்து போகாதே, அதை கண்டு திகைத்து போகாதே. நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சூழ்நிலை ஒரு நாள் மாறும். சூழ்நிலை என்றைக்கும் ஒன்று போல் இருப்பதில்லை. சூழ்நிலை ஒரு நாள் நிச்சயமாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்றைக்கும் மற்றவர்களுக்கு சவுட்டுப்படியா தேவன் நம்மை போட மாட்டாருங்க. ஹல்லேலூயா. என்றைக்கும் மிதியடியாய் தேவன் நம்ம என்ன செய்ய மாட்டார்? ஒப்பு கொடுக்க மாட்டார். ஒரு நாள் நம்மை உயர்த்துகிற ஒரு காலம் வரும். நம்மையும் கரம் பிடித்து தூக்கி விடுகிற காலம் வரும். மற்றவர்களுக்கு 10 பேருக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமையில உயர்த்தப்படுகிற காலம் நம்மை தேடி வரும். நன்மை செய்ய வேண்டிய காலம் நம்மை தேடி வரும். கடன் கொடுக்க வேண்டிய காலம் நம்மை தேடி வரும். விருந்து கொடுக்க வேண்டிய காலம் நம்மை தேடி வரும். தூஷிக்கிறவர்கள் தேடி வருகிற காலம் உண்டாகும். அவமானப்படுத்துகிற தேடி வருகிற காலம் உண்டாகும். கடன் கொடுத்தவர்களுக்கு திரும்ப கொடுப்பதற்கு இன்றைக்கு வழி இல்லாதபடி திகைத்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இங்கே இருப்பீர்களானால் வாங்கின கடத்தை திரும்ப கொடுப்பதற்கு மாத்திரமல்ல, கடன் கொடுப்பதற்கும் வழிகள் உண்டாகிற காலம் நமக்கு வரும். ஹல்லேலூயா. மீட்பர் உயிரோடு இருக்கிறார். விசுவாசிங்க.
கட்டாயம் நம்புங்க. சூழ்நிலைக்கு உள்ளாய் கர்த்தர் இருக்கிறார். பாடுகளுக்கு உள்ளாய் கர்த்தர் இருக்கிறார். பிரச்சனைகளுக்கு உள்ளாய் கர்த்தர் இருக்கிறார். அவர் நம்மை விட்டுக்கொண்டு, நம்மை அனாதையை விட்டுக்கொண்டு அல்லது தவிக்க விட்டுக்கொண்டு அவர் எங்கே ஓடி ஒளிந்து விடவில்லை. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதே போல யோசுவா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை வசனங்கள். யோசுவா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வாசிக்க வேண்டாம், கவனிங்க. மோசே என்கிற தேவ மனுஷன் நித்தியத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டாயிற்று. இப்ப யோசுவா என்ற தேவ பக்தன் ஒரு பெரிய சேனையை வழிநடத்த வேண்டிய சூழ்நிலை வந்தாயிற்று. ஒரு பெரிய பொறுப்பு அவனுக்குள்ளே வந்தாயிற்று. ஒரு பெரிய பட்டாளம், பெரிய லட்சாதி லட்சங்கள் அடங்கிய ஒரு பெரிய சேனை பின்னால் வந்து கொண்டிருக்கிறது. அந்த சேனையை கானானுக்குள்ள கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு பொழுது யோசுவாவுக்கு வந்து விட்டது. யோசுவாவோ கலங்கி கொண்டிருக்கிறான், தவித்து கொண்டிருக்கிறான். அப்பதான் கர்த்தர் யோசுவாவிடத்தில் வந்து இறங்கினார். இறங்கி கொண்டு சொல்லுகிறார், யோசுவாவே பயப்படாதே, நீ கலங்காதே, திகையாதே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். அல்லேலூயா. பக்கத்துல கரங்களை இப்படி சொல்லுங்க, கர்த்தர் மோசையோடு இருந்தது போல உங்களோடும் இருப்பார். ஆமென். கர்த்தர் மோசையோடு இருந்தது போல உங்களோடு கூட இருப்பார். பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க. ஹல்லேலூயா. சிலவங்களுக்கு சம்பவம் புரியல என்னன்னு. ஆமென். ஹல்லேலூயா. பரவாயில்ல பரவாயில்ல, புரியாதவங்களுக்கு ஸ்தோத்திரம், புரியுறவர்களுக்கு ஸ்தோத்திரம். ராமன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. புரியாதவங்க என்னைக்குமே புரியாது. புரிய வர்றதுக்கு காலம் வரும், அப்போ புரியட்டும். ஹல்லேலூயா. இப்போ புரியாதவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக புரியும். பிரைஸ் தி லார்ட். இப்போ புரியாதவங்களுக்கு எப்போ புரியும்? கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சுக்கிடும், ஆட்டோமேட்டிக்கலாக புரியும். ஹல்லேலூயா. மண்ணில் கிடந்து தூள நக்கிற காலம் வர வேண்டி வரும், அப்போ எல்லாம் புரிஞ்சுக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ தூளை நக்கி கொண்டிருக்கிறவங்களுக்காக தான் அந்த வேதவசனம் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு அந்த விஷயங்கள் புரியும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. யோசுவாவோட கர்த்தர் சொல்லுகிறார், நீ வசனத்தை மாத்திரம் காத்து நட, பிரமாணத்தை மாத்திரம் காத்து நட, வலதுபுறம் இடதுபுறம் சாயாதே, நேராய் நட, உன் உதடுகளில் இந்த பிரமாணம் பிரியாதிருக்கட்டும், அதை உன் இதயத்தில் எழுதி காத்துக்கொள். நீ பயப்படக்கூடாது, நீ திகைக்க கூடாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. குடும்ப பொறுப்பு வந்து விட்டதா? சில பொறுப்புகள் வந்து விட்டதா? எதிர்பார்க்காத சில பொறுப்புகள் திடீரென்று மக்களுடைய வாழ்க்கையில் வரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எதிர்பார்க்காத சில காரியங்கள், பொறுப்பான காரியங்கள் செய்ய வேண்டி வரும். அப்பொழுது யோசனை வரும், எப்படி இதை செய்வேன், இனி நான் என்ன செய்வேன், இனி நான் எப்படி அடுத்த அடி எடுத்து வைப்பேன் சொல்லி கலங்கி நிற்கிற சூழ்நிலை வரும். ஆனா பயப்படாதீங்க, கர்த்தர் அங்கிருந்து எங்கேயும் போகல. உன் சூழ்நிலைக்குள்ளாய் கர்த்தர் இருக்கிறார். உன் சூழ்நிலைக்குள்ளாய் கர்த்தர் இருக்கிறார். பொறுப்பை தந்தவர் கர்த்தர் தான். பொறுப்பை தந்தவர் கர்த்தர் தான். ஊழியத்தை தந்தவர் கர்த்தர் தான். தெரிந்தெடுத்தவர் கர்த்தர் தான். எல்லாவற்றையும் ஒப்படைத்தவர் கர்த்தர் தான். ஒரு தாளந்துன்னா ஒரு தாளந்து, 2 தாளந்துன்னா 2 தாளந்து, 5ன்னா 5, 10ன்னா 10. எது தந்தாரோ அது உனக்கு உன்னை அறிஞ்சுதான் தந்தார். அதனால பயப்பட வேண்டியதில்லை. இருக்கிற பலத்தோடு போ, இருக்கிற பலத்தோடு செய். கர்த்தர் உன்னை விட்டு எங்கேயும் போய்விடவில்லை. அவர் எங்கே விட்டு விலகி போய்விடவில்லை. சூழ்நிலை அவர் அறிகிறார். சூழ்நிலைக்கு உள்ளாக கூட வருகிறார். பயப்படாதே. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். பயப்படாதீங்க. 6வது 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 17:35. கர்த்தர் இவர்களோடு உடன்படிக்கை பண்ணி இவர்களுக்கு கற்பித்தது என்னவென்றால், நீங்கள் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும்
அவர்களை பணிந்து கொள்ளாமலும் ஆ. சேவியாமலும் அவர்களுக்கு பலியிடாமலும் ஆ. உங்களை மகா வல்லமையினாலும் ஆ. ஓங்கிய புயத்தினாலும் ஆ. எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தருக்கே பயந்து ஆ. அவரையே பணிந்து கொண்டு ஆ. அவருக்கே பலியிட்டு ஆ. அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டங்களின் படியும் ஆ. உரைமைகளின் படியும் ஆ. நியாயப்பிரமாணத்தின் படியும் ஆ. கற்பனைகளின் படியும் ஆ. நீங்கள் சகல நாளும் செய்கிறதற்கு கவனமாய் இருந்து ஆ. அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள். அந்நிய தேவர்களுக்கு என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க. போதும். அந்நிய தேவர்களுக்கு என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க. ஹலோ, அந்நிய தெய்வங்களுக்கு பயப்படாதீங்க. மந்திரவாதத்துக்கு பயப்படாதீங்க. பில்லி சூன்யத்துக்கு பயப்படாதீங்க. ராகு காலம் யமகண்டத்துக்கு பயப்படாதீங்க. பூனை குறுக்கிட்டு சாடினா பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு பயப்படுகிற ஜனங்கள் இருக்கிறாங்க. உடைஞ்ச முட்டத்தோடு வீட்டுக்கு முன்ன கிடந்தா பயம். ஆமென். உடைஞ்ச முட்டத்தோடு காக்கா கொத்தி நம்முடைய வீட்டுக்கு முன்ன கொண்டு போட்டா உடனே பயம் பிடிச்சிரும். என்னது? யாரோ சூனியம் வச்சிட்டாங்க, யாரோ மந்திரவாதம் வச்சிட்டாங்க. ஆண்டவர் சூப்பரா சொல்லியிருக்கு, அந்நிய தெய்வத்துக்கு என்ன செய்யாத, பயப்படாத. பிசாசுகளை வச்சு பலி செலுத்தி அல்லது மந்திரவாதம் செய்து நமக்குள் ஏவி விடுகிற அந்த அசுத்தாவி நம்மை தொடராது, நம்மை தொடாது. நம்மை தொடுவதற்கு அதுக்கு உரிமை இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. எதுக்கையா நீ காலத்தை பார்க்கிறாய், நாட்களை பார்க்கிறாய்? பயம்தானே. பயம்தானே. நீ அந்நிய தெய்வத்துக்கு பயப்படலாமா? உன் தேவனாகிய கர்த்தர் படைத்த எல்லா நாளும் நல்ல நாள் இல்லையா? உன் தேவனாகிய கர்த்தர் படைத்த நேரங்கள் எல்லாம் நல்ல நேரம் இல்லையா? இதுல ராகு காலம் எங்க வந்துச்சு? இதுல கருநாள் எங்க வந்துச்சு? இதுல வாவு எங்க வந்துச்சு? இதுல குறி சொல்லுதல் எது எங்க வந்துச்சு? இதுல யமகண்டம் எங்க வந்துச்சு? இதுக்கெல்லாம் கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகள் பயப்படலாமா? ஒரு நிலம் இருந்தால் வீடு வைக்கும் போது ஸ்தானம் பார்க்கிறாங்க. ஆசாரிய கூட்டி கொண்டு வந்து ஸ்தானம் பார்க்கணும். முதலில் அவனை கூட்டி கொண்டு வந்து அவன் மந்திரவாதம் பண்ணி அவன் ஓதி காலங்கள் எல்லாம் குறிச்சு ஒரு இடத்துல தறி வச்சுட்டு அவன் போயிடுவான். அதுக்கப்புறம் சபை பாஸ்டர் வரணும். எதுக்கு? அவன் வச்ச மந்திரவாதத்தை ஜெபம் பண்ணி உறுதி செய்திருக்கு. ஏன் பயப்படுற? கர்த்தர் உனக்கு 5 சென்டோ 10 சென்டோ நிலம் தந்திருந்தால் நீ உன்னுடைய தேவ மனுஷனை அழைத்து கொண்டு வந்து வீடவை. எந்த பக்கம் பாதை இருக்கிறதோ அந்த பக்கம் திருப்பி அழகாக லேண்ட் இன்ஜினியரை கொண்டு வந்து ஒரு பிளானை ரெடி பண்ணி அழகாய் சூப்பராய் வீடவை. ஏன் பயப்படுகிறாய்? ராவு காலத்தில் நீ யாரை சேவிக்கிறாய்? நீ கர்த்தரை அல்லவா சேவிக்கிறாய்? உன் தேவனாகிய கர்த்தர் அல்லவா பூமியை படைத்தான். நீ புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவள் அல்லவா? புத்திர சுவிகாரம் உனக்கு இருக்கிறது அல்லவா? அப்படியான பூமியை உனக்கு கையளிக்கப்பட்டவைகள் அல்லவா? பூமியும் நிறைவும் யாருடையது? வேதம் சொல்லு, பூமியும் நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? இங்கே சாத்தான் எங்க வருகிறான்? அல்லது அந்நிய தெய்வம் எங்கே வருகிறான்? என்றைக்கு நாம் மனம் திரும்ப போகிறோம்? என்றைக்கு இந்த பயத்தின் ஆவியை விட்டு வெளியே வர போகிறோம்? ஹலோ, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உன் வீட்டை மந்திரவாதியா தீர்மானிக்கணும்.
உன் வீடு வைக்குமா மந்திரவாதியா தீர்மானிக்கணும் பிரதர். வீடு நிக்குமா நிக்காத மந்திரவாதியா தீர்மானிக்கணும். ஹல்லேலூயா. தப்பு பண்ணாதீங்க, தப்பு பண்ணாதீங்க, பயந்து நடுங்காதீங்க, அந்நிய தெய்வத்தை சேவிக்காதீங்க, அந்நிய தெய்வத்தை நம்பாதீங்க. உன் தேவனா இருக்கிற கர்த்தரே உனக்கு தேவனா இருக்கட்டும். அவருடைய வார்த்தைகளே உனக்கு ஜீவனா இருக்கட்டும். அவர் உயிருள்ள தேவன். அவர் மரித்து உயிர்த்தெழுந்தவர். வானத்தையும் பூமியையும் படைத்தவர். Praise the Lord. வேதம் சொல்லுகிறது வானத்தையும் பூமியையும் படைக்காத தெய்வங்கள் தெய்வங்கள் அல்ல. சாத்தான் எப்படி தெய்வமாக முடியும்? சாத்தான் எப்படி உங்களை பயமுறுத்த முடியும்? நோ, நெவர். வீணாய் பயப்படுகிறோம், வீணாய் கலங்குகிறோம். சூனியம் வச்சிட்டாங்க, மந்திரவாதம் வச்சிட்டாங்க, வெள்ளி சூனியம் வச்சிட்டாங்க. நோ, இப்ப எல்லாம் பணம் செலவு பண்ணி யாரும் மந்திரவாதி அழைப்பதும் இல்லை, அவனுக்கு அவனை வச்சு மந்திரவாதம் செய்வதும் இல்லை. அது கர்த்தருடைய பிள்ளைகள் மந்திரவாதியா ஓடி போவான். Praise the Lord. ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமா மந்திரவாதம் செய்கிற மந்திரவாதி அழைத்தால் அவன் வரமாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இது பலிப்பதில்லை. ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற உன்னை ஒரு முட்டையில வீழ்த்த முடியுமா? அபிஷேகம் பெற்ற உன்னை ஒரு எலுமிச்சம்பழத்தில் வீழ்த்த முடியுமா? அபிஷேகம் பெற்ற உன்னை ஒரு குங்குமத்தில் வீழ்த்த முடியுமா? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இன்னும் பயப்படுறீங்க போல இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இல்ல அந்த முகத்துல அந்த திகில் தெரியுது, பயம் தெரியல, திகில் தெரியுது. திகில் மந்திரவாதம்னு சொன்ன உடனே முகத்துல அந்த திகில் தெரியுது. ஐயோ சூனியம் சூனியம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம அவங்களுக்கு வைக்காம இருந்தா சரிதான். Praise the Lord. Hallelujah. நம்ம பிசாசுக்கு சூனியம் வைக்காம இருந்தா சரிதான். பாவம் பிசாசு. Praise the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அந்நிய தெய்வங்களுக்கு என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. சங்கீதம் 56:3 வசனத்தை வாசிங்க. அப்படியே ஒரு பயம் வந்துச்சுன்னு வைங்க, வாசிங்க. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். அப்படியே ஒரு பயம் வந்துச்சுன்னு வைங்க, தெரியாம ஒரு பயம் வந்துடுச்சு. அப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்ன செய்யணும்? கர்த்தர் என்ன செய்யணும்? நம்பணும். அடுத்த வசனம், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் பயப்படுகிற நாளில் அவரை நம்புவேன். அதுக்கு அப்புறம் அவருடைய வசனத்தை தியானிப்பேன், வசனத்தை நம்புவேன். அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், அதுக்கப்புறம் நான் பயப்படவே மாட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வார்த்தையை நம்பையா. அப்படியே ஒரு பயம் திகில் வருதுன்னா நீ சொல்லு, கர்த்தரன் மீட்பராயிருக்கிறார், கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறார். நான் என்ன செய்ய மாட்டேன், தாட்சி அடைய மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சிங்கங்கள் நம்ம என்ன செய்யாதான், சேதப்படுத்தாது. சர்ப்பங்களை மிதித்தால் சர்ப்பம் நம்ம என்ன செய்யாதான், ஹல்லேலூயா, கடிக்காது, கொத்தாது. சர்ப்பத்தின் விஷம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்வதில்லையா, உடம்புல பாதகத்தை உண்டு பண்ணாதான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பயப்படக்கூடாது, கலங்கக்கூட. எடுத்ததுக்கெல்லாம் பயம், எடுத்ததுக்கெல்லாம் திகில். நோ,
கர்த்தரை அறியாம நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் வருவதில்லை. ஆண்டவர் அறியாம தலைமுடி கூட நம்ம என்ன செய்யாது, நம்முடைய தலையிலிருந்து என்ன செய்யாது, கீழே விழாது. சூழ்நிலைக்குள்ளாய் கர்த்தர் இருக்கிறார். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ பயந்து நடுங்காதீங்க. ஹல்லேலூயா. நடப்பவைகள் எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 118 வசிங்க. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஹல்லேலூயா. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறான், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அவன் மந்திரவாதம் செய்து நம்ம அழியவே மாட்டோம். அவன் பில்லி சூனியம் வச்சு நம்ம தவிர்க்க முடியாது. நம்முடைய பிசினஸ் அவனால் என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. அவன் எவ்வளவு பெரிய மந்திரவாதியை கொண்டு வந்து பில்லி சூனியம் வச்சாலும் நம்முடைய தொழிலை அவனால் என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. நம்முடைய வருமானத்தை தவிர்க்க முடியாது, நம்முடைய ஊழியத்தை தவிர்க்க முடியாது, நம்முடைய குடும்பத்தை தவிர்க்க முடியாது, நம்முடைய பிள்ளைகளை தவிர்க்க முடியாது. நம்மை சுற்றிலும் பலத்த வேலி இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சாத்தான் டைரக்டாவே ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்காக உள்ளே புகுந்து போனான். டைரக்டா, மந்திரவாதியின் மூலமாக அல்ல, பில்லி சூனியம் வைக்கிறவன் மூலமாக அல்ல, டைரக்டாகவே ஒரு குடும்பத்தை அழிக்கணும்னு அவருடைய ஆட்டு மந்தைக்கு போனா, மாட்டு மந்தைக்கு போனா, பிள்ளைகளை தேடி போனா, சொத்துக்களை தேடி போனா, எருது பண்ணைக்கு போனா, ஒட்டக பண்ணைக்கு போனா. ஆனா அவனால ஏது துரும்பாது தொட முடிஞ்சிச்சா? துரும்பாது தொட முடிஞ்சிச்சாயா? தொட முடிஞ்சிச்சா? ஏன் காரணம் என்ன? காரணம் என்னையா? கடைசியில தோற்று போய் நாரி விறுவிறுத்து ஒன்னும் செய்ய முடியாத குட்டிச்சோராகி பிரைஸ் தி லார்ட் போய் ஆண்டவருக்கு முன்பாக நின்னான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கேட்டார், எங்க இருந்து வரையா? அவன் சொன்னான், உலகமெல்லாம் சுத்தி அதுல உலாவி வருகிறேன். அப்ப ஆண்டவர் கேட்டான், தாசனாயிருக்கிற யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் சன்மார்க்கனுமான அவனை போல பூமியிலே ஒருவனும் இல்லை. அவனை என்ன சொன்னான் தெரியுமா? நீ சும்மாவா யோபு ஆராதிக்கிறான்? நீர் அவனை அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் என்ன செய்யலையா? வேலி அடைக்கவில்லையோ? எத்தனை தரம் உங்களை என்னையும் சுத்தி வந்திருப்பான். உன் பிள்ளைகளை சுத்தி வந்திருப்பான், உங்களையும் சுத்தி வந்திருப்பான், உங்க வீடுகளையும் சுத்தி வந்திருப்பான், உங்க தொழிலையும் சுத்தி வந்திருப்பான். இல்ல வருவான், ஒவ்வொரு நாளும் வருவான். அவனுக்கு பெரிய சேனை இருக்கிறது, அதனால வருவான். பிள்ளைகளை வந்து பார்ப்பான், தொழிலை வந்து பார்ப்பான், வீட்டை வந்து பார்ப்பான். எங்க சான்ஸ் இருக்குதோ அங்கதான் அவனால நுழைஞ்சு வர முடியும். ஆனா கர்த்தருடைய வேலி அடைக்கப்பட்ட தோட்டத்தில் அவனால் என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா. வேலி அடைக்கப்பட்ட தோட்டத்துக்குள்ள அவளால் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. வெட்கப்பட்டு கலங்குவான். நீ உத்தமனா இருக்கிறீ ஆண்டவருக்கு முன்பாக? ஆண்டவருக்கு முன்பாய் உண்மை உள்ளவளா இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு முன்பாய் பரிசுத்தவங்களா இருக்கிறீங்களா? யோபுக்கு கொடுத்தது போல ஆண்டவர் உங்களை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? என் உத்தமத்தையே, என் மனவாளியே ஆண்டவர் அழைக்க முடியுமா? ஜெப வாழ்க்கை இருக்கிறதா? வீடு ஜெபத்தால் கட்டப்பட்டிருக்கிறதா? வீடு பரிசுத்தத்தால் அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கிறதா? வீட்டில் ஆராதனை பலி எழும்புகிறதா? வீட்டில் ஸ்தோத்திர பலி எழும்புகிறதா? வீட்டில் ஜெபதூபம் எழும்புகிறதா? சாத்தான் உன்னை தொட முடியாது, உன் வீட்டுக்குள்ள நெருங்க முடியாது, உன் பிள்ளைகளை தொட முடியாது, உன் குடும்பத்தையும் தொட முடியாது. ஆனா வாய்ப்பு கிடைச்சுன்னா அவன் உள்ள புகுந்துருவான். அதுல ஒரு சந்தேகமும் இல்லை. வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடாதிருங்கள். கொடுத்தா அவன் உள்ள வருவான்.
யூதாசுக்குள்ளே உள்ள புகுந்தான், காரணம் யூதாசு வாய்ப்பை கொடுத்தான். தாவீதுக்கு உள்ளே புகுந்தான், தாவீது வாய்ப்பை கொடுத்தான். யார் யாருக்குள்ளே எல்லாம் புகுந்தானோ அவர்கள் எல்லாரும் தங்களுடைய இதயத்தை திறந்து வைத்துக் கொண்டு அவனை வரவழைத்தார்கள். வாயா உள்ள ரெடியா இருக்கு, ஓப்பனா இருக்கு, வந்துருன்னு சொன்னாங்க. அங்கே தேவன் இல்லை, பரிசுத்தம் இல்லை, ஜெபம் இல்லை, சுத்தம் இல்லை, ஆராதனை இல்லை, எதுவும் இல்லை. அவனை தடுப்பதற்கு தேவனுடைய கேடயம் இல்லை. அங்கே தேவனுடைய பாதுகாப்பு அவனை விட்டு விலகி இருந்தது. ஹலோ, இங்க தானே இருக்கிறீங்க? புரியுதா? 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 தேவனுடைய பாதுகாவல் நமக்கு இருக்கணும். தேவனுடைய அடைக்கல நமக்கு இருக்கணும். கோட்டை நமக்கு இருக்கணும். அவர் நமக்கு கேடயமா இருக்கணும். இதெல்லாம் அவர் விலக்கிடக்கூடாது. அவர் தம்முடைய சேனையை பின்வாங்கி விடக்கூடாது. அவர் தம்முடைய பலத்த பாதுகாவலை நம்மை விட்டு பின்வாங்க வைத்தாருன்னா நம்ம சாத்தானுக்குள்ள அகப்பட்டோம்னு அர்த்தம். ஒரு மாற்றமும் இல்லை. அப்புறம் கொஞ்சம் பாடுபட்டு தான் வெளியே வர முடியும். சாத்தான் உள்ள புகுந்துட்டான்னு வச்சுக்கீங்களேன், அப்புறம் கொஞ்சம் பாடுபட்டு தான் வெளியே வர முடியும். கட்டாயம். அதுக்கான கிரயத்தை செலுத்தின பிறகுதான் அதுல இருந்து ரிலீஃப் கிடைக்கும். ஆனா சாத்தான் நமக்குள்ளே வராதபடி எச்சரிக்கையா இருக்கணும். சாத்தான் நமக்குள்ளோ, நம்முடைய குடும்பத்துக்குள்ளோ, நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளோ, நம்முடைய வீட்டுக்குள்ளோ, நம்முடைய தொழிலிலோ, நம்முடைய வருமானத்திலோ அவன் உள்ளே புகுந்து வராதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அவன் வந்துட்டான்னு ஆபத்து தாங்க. யோபுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வேலியை மாத்தி கொடுத்தார். வேலி என்ன செய்தார்? லைட்டா மாத்தி கொடுத்துட்டார். உள்ள புகுந்துட்டான் இல்லையா? ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு டேங்க் உள்ள புகுந்த போல புகுந்துச்சு. அப்புறம் என்ன? களைபரம் தான். யோபு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு எவ்வளவு காலம் ஆச்சுதோ, எவ்வளவு பாடுபட்டாரோ அதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க. பட்ட பாடுகள் எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. எப்போ வெளியே வந்தான்னு காலம் சொல்லப்படலை. ஆனால் வெளியே வந்துட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். காரணம் அவருக்குள்ள அநீதி இல்லை, காரணம் அவருக்குள்ள தீமை இல்லை, காரணம் அவருக்குள்ள என்ன இல்லை? அநீதி இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு காரியத்தை கூட சொல்லி நம்ம செபிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வரை வசனங்கள். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 18. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுவதற்கும் ஒரு முகமாய் புறப்பட்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யோசபாத் சுகமாய் குடியிருக்கிற தேவனுடைய பிள்ளை. யூதாவை ஆண்டு கொண்டு சமாதானமாய் இருக்கிறான். தேவனுக்கு பயந்து வாழுகிறான். அந்த நேரத்தில் தான் ஒரு செய்தி, உமக்கு எதிராக ஒரு பெரிய சேனை யுத்தத்துக்கு வருகிறது. யோசபாத்துக்கு பயம் உண்டாச்சு. உடனே யூதாவங்க உபவாசம் கூறுவிக்கிறான். கர்த்தர் அங்கே இறங்கி வந்து யோசபாத்தோடு சொல்லுகிறார், யோசபாத்தே பயப்படாதே, நீ கலங்காதே, நான் உன் கூட இருக்கிறேன். யுத்தத்தை நீ செய்ய மாட்டாய், யுத்தத்தை நான் செய்வேன். ஒரு ஆமென் சொல்ல. அதாங்க நீங்க கவனிச்சுக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை யாராலும் என்ன செய்ய முடியும்? யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது. காரணம், அவர்களுக்கு யுத்தம் பண்ணுகிற ஒரு பெரிய சேனை இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் கர்த்தரை தேடினால் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். யோசபாத் கர்த்தரோடு இருந்தான். அவன் கர்த்தரை தேடினான். யுத்தம் வருகிறது, பயமும் நடுக்க உண்டாகிறது. கர்த்தர் அங்கே ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய் யோசபாத்தோடு கூட பேசுகிறார். யோசபாத்தே, ஏன் பயப்படுகிறாய்? கலங்காதே, நான் இருக்கிறேன்,
யுத்தத்தை நீ செய்ய வேண்டாம், யுத்தத்தை நான் செய்வேன். நீங்க வாசிச்சு பாருங்க அந்த பகுதி, அப்படியே கடைசி வரைக்கும் வாசிச்சு பாருங்க. யுத்தம் யார் செய்ததுன்னு தெரியும். அல்லேலூயா. யோசபாத்துடைய வீரர்களும் ஒரு ஆயுதம் எடுத்து ஒரு வெட்டு கூட வெட்டல்ல. அந்த சர்வ சேனையும் தானாகவே சங்காரம் பண்ணி அழியும்படி கர்த்தர் யுத்தத்தை நடத்தினார். ஹல்லேலூயா. ஏன் பிரதர் பயப்படுறீங்க? சத்துருக்களை கண்டு ஏன் பயப்படுறீங்க? ஹல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு நடந்து உத்தமனா இருங்க. கர்த்தரை தேடுகிறதுல ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தரை ஆராதிக்கிறதுல உண்மையா இருங்க. கர்த்தரோடு கூட உள்ள வாழ்க்கையில நேர்த்தியா இருங்க. உங்களுக்கு எதிராக எடுக்கப்படுகிற ஒரு ஆயுதம் என்ன செய்யாது? வாய்க்காது. தைரியமா இருங்க, திட நம்பிக்கையா இருங்க, உறுதியா இருங்க. சூழ்நிலையை ஆண்டவர் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து பகுதியும் ஆண்டவர் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எங்கேயும் மறைந்தும் ஒளிந்து போய்விடவில்லை. நம்மை கைவிட்டு கொண்டவர் ஓடிவிடவில்லை. நம்மோடு கூட வருகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஒரு முறை நான் இந்த சாட்சியை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஒரு முறை நான் எங்கள் வீட்டில் இருந்து எங்களுடைய குடும்ப வீட்டுக்கு ஒரு அடர்ந்த பாதை வழியாக நான் போய்கொண்டிருந்தேன். அது ஒரு நடுப்பகலாக இருந்தது. ஒரு நடுப்பகல் வேளை. அது ஒற்றையடி பாதை, இரண்டு பக்கம் அடர்ந்த மரங்கள் நிறைந்த இடம். அங்கே வீடுகள் இல்லை, மக்கள் நடமாட்டவும் இல்லை. எனக்கு பகலிலே என்னுடைய சொந்த வீடு குடும்ப வீட்டை போய் பார்க்க வேண்டும், சில நண்பர்களை சகோதரர்களை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்தது. நான் இறங்கி நடக்க ஆரம்பித்தேன். அந்த அடர்ந்த பாதை வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு பாதை பெறுகிறது. ஒரு பாதை நேராக போகும், இன்னொரு பாதை வலது பக்கமாய் போகும். வலது பக்கமாய் போனால் நான் திரும்பவும் என்னுடைய கிளம்பின இடத்துக்கே வந்து சேருவேன். நேராய் போனால் என்னுடைய லட்சியத்தை நான் அடைவேன். திடீரென்று எனக்கு பின்னால் ஒரு சத்தம் கேட்கிறது, நில்லு. எங்கிருந்தோ ஒரு சத்தம் என்னுடைய காதுக்கு வந்து விழுகிறது, நில்லு. நான் அப்படி நின்றேன், அதிர்ச்சியாய் நின்றேன். வலதுபுறமாய் நட. வலதுபுறம் பலத்த சத்தம். அது ஒரு மனுஷ சத்தம் என் காதுகளுக்கு கேட்கிறது. நில்லு, வலது பக்கமாய் நட. நான் ஏதோ சம்பவம் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு, ஆண்டவருடைய அந்த சத்தத்தை புரிந்து கொண்டு வலது பக்கமான பாதை வழியா நடக்க ஆரம்பித்தேன். வலது பக்கமான பாதை வழியா நடக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு மனசுக்கு ஒரு எண்ணம் தோன்றது. ஏன் கர்த்தர் என்னை நிறுத்தி வலது பக்கமாய் போக சொல்லுகிறேன்னு சொல்லி நான் போக வேண்டிய பாதையை கவனிக்கும் போது அங்கே ஒரு ராட்டில் ஸ்னேக், அனலி என்று சொல்லப்படுகிற கொடூரமான பாம்பு நான் திரும்புவதற்கு 5 அடி தூரத்திலே பாதையில் கிராஸ் ஆகி கிடக்கிறது. ஹல்லேலூயா. 5 அடி தூரத்தில் அந்த ரெட்டில் ஸ்னேக், அந்த அனலி என்று சொல்லப்படும் கொடூரமான விஷத்தன்மை உள்ள பாம்பை நான் கவனித்தேன். உள்ளம் படபடத்தது, என் உள்ளமெல்லாம் நடுங்கினது, உடம்பெல்லாம் வேர்த்தது. எனக்கு புரிந்தது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என் சூழ்நிலையை விட்டு அவர் எங்கே போய்விடவில்லை. நான் அடர்ந்த பாதை வழியாய் நடந்த போதும் என்னை கவனித்துக் கொண்டு என் பின்புக்கமாய் என் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் கூடவே பயணித்தார். அதனால் தான் நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன். நான் இன்னும் 5 அடி அல்லது 4 ஸ்டெப் என் பாதத்தை எடுத்து வைத்திருப்பேனே, ஆனால் நான் இயற்கையை ரசித்துக் கொண்டு வருகிறேன். பாதையை கவனிக்காமல் இயற்கையை ரசித்துக் கொண்டு வருகிறேன். நான் நிச்சயம் அந்த பாம்பை மிதிக்க கூடும், அந்த பாம்பு என்னை அடிக்க கூடும். நான் சில நிமிடங்களுக்குள் இந்த உலகத்தை விட்டு போயிருந்திருக்க கூடும். ஆனால் அது எதுவும் நடக்கவில்லை. ஏன்? என் மீட்பர் உயிரோடு என் கூட இருந்தார். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எத்தனையோ தரம் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பங்கள் கிடைத்திருக்கிறது. வாகனங்களை ஓட்டும் போது ஒரு நூலிடையில் உயிர் பிழைத்த சம்பவங்களை யோசித்து பாருங்கள். நீங்கள் நேரும் நேர்த்தியுமாய் வாகனம் ஓட்டிக்கொண்டு போகும்போது தாறுமாறாக ஓட்டிக்கொண்டு வந்தவர்களுடைய அந்த கண்ணிகளுக்குள் அகப்படாமல் தேவனாயிருக்கிற கர்த்தர் உங்களை எத்தனை இடத்துல காப்பாற்றி இருக்கிறார். உண்மையா இல்லையா? ஹல்லேலூயா. அல்லது எனக்கு இந்த வாழ்க்கையில் அனுபவித்தது போல பல சூழ்நிலைகளுடைய வாழ்க்கையில வரவா இல்லை, வந்ததா இல்லையா?
கண்ணிமைக்க நேரத்தில் சில ஆபத்துகள் உங்களை விட்டு தாண்டி போனதா இல்லையா? யார் கூட இருந்தா? யார் அந்த சூழ்நிலை உங்களை காப்பாற்றினது? யார் உங்களை விடுவித்தது? எங்கிருந்து அந்த ரட்சகன் வந்தான்? எங்கிருந்து அந்த காப்பாளன் வந்தான்? என் மீட்பரும் கூடவே வந்தார். என் ஆண்டவர் உங்களுக்கு கூடவே வருகிறார். ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் திகைக்கிறீர்கள்? பயப்படாத மகளே, கர்த்தரும் கூட வருவார். எக்ஸாம் ஹாலில் கூட வருவார். பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. வாழ்க்கையை பற்றி கவலைப்படாதீங்க, நடக்கும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ராமன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு நோ ரியாக்ஷன். எழும்புங்க. வேண்டாம், பரவாயில்ல, பரவாயில்ல, எழும்புங்க. உங்களை மாற்ற முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க மாற மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க உங்களை மாற்றவும் முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். பிரைஸ் தி லார்ட். பரவாயில்ல. ஆனா இதை கேட்கிறவங்களும் ரெஸ்பான்ஸ் பண்றவங்களும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மற்றவங்க என்றைக்கும் போல சந்தோஷத்தோடு போங்க, கர்த்தர் கூட இருப்பார். ஆமென். எழும்புவோம், ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்புங்க. அத்தனை பேர்களும் எழும்பி நின்று கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும். ஒரு சில நிமிடங்கள் ஜெபிக்கணும். எனக்காக ஜெபிக்க வேண்டாம், உங்களுக்காக ஜெபித்தா வரும். ஆண்டவரே, என் சூழ்நிலையில் கூட வருகிறவரே, என் சூழ்நிலையில் கூட வருகிறவரே, உமக்கு நன்றி. என் சூழ்நிலையில் கூட இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்கே என்னை விட்டு கொண்டு போய்விட்டீரோ என்று நான் நினைத்தேன். என்னை விட்டுக்கொண்டு தனிமையாய் விட்டுக்கொண்டு போய்விட்டீரோ என்று நான் அங்கலாய்த்தேன். இல்லாண்டவரே, என் சூழ்நிலையில் கூட வருகிறேன். நான் பயப்படுகிற காரியம் எனக்கு நேரிடாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளும்படி, சூழ்நிலைகள் எல்லாவற்றிலிருந்தும் என்னை தப்புவித்துக் கொள்ளும்படி நீ என் கூட வருகிறீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. கூட வருகிறீரே, நன்றின்னு சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேற்றிடும் தெய்வமே, திடம் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, திடம் தருபவரே, ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, கர்த்தாவே, பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். அவர்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியங்கள் மேல கர்த்தாவே, அவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கணும், அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கணும். அவர்கள் தனிமையா இல்லாண்டவரே, தனிமையா இல்லாண்டவரே. சிலர் புலம்புகிற புலம்பல்களை கேட்டேன், சிலருடைய கண்ணீரை கண்டேன், சிலருடைய வேதனைகளை அறிகிறேன். ஆண்டவரே, நீர் அவர்களுடைய காயங்களை கட்டும், நீர் அவர்களுக்கு பலனாயிரும். சங்கீதக்காரர் சொல்றவர்கள், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவே. கர்த்தரன் பலன், கர்த்தரன் கோட்டை, கர்த்தரன் அடைக்கலம், கர்த்தரன் கன்மலை, கர்த்தரன் நம்பி இருக்கிறவர், கர்த்தரன் துர்கம். ஆண்டவரே, ஆசீர்வதியும், பாதுகாத்தருளும்.
கிருபையில மறைத்துக் கொள்ளும், கிருபையில மறைத்துக் கொள்ளும். பலப்படுத்தும், பலப்படுத்தும் ஜனத்தை, திடப்படுத்தும் ஜனத்தை, தைரியப்படுத்தும் ஜனத்தை கிருபையில மறையும், கிருபையில மறையும், கிருபையில மறையும். தைரியம் உருவாகட்டும், நம்பிக்கை உருவாகட்டும், நம்பிக்கை உருவாகட்டும். பயமெல்லாம் வெளியேறி போகட்டும். எது நடந்தாலும் கர்த்தரை அறியாமல் என் வாழ்க்கையில நடப்பதில்லை என்கிற தைரியம் உண்டாகட்டும். கர்த்தாவே, நீங்க அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்துல ஜனத்தை தருகிறேன். ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுக்கு தைரியம் நம்பிக்கையும் உண்டாகட்டும், உருவாகட்டும். நீர் பாதுகாத்தருளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே